ராம்ஜி சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த வேட்டைக்காரி மேடை வந்து எனக்கு ஒரு அற்புதமான மேடை. நான் நன்றி சொல்லக்கூடிய உலக மக்களின் ஒப்பற்ற கவிஞர், உலக தமிழ் மக்களின் ஒப்பற்ற கவிஞர் ஐயா கவிப்பேரரசு ஐயாவோட அவர்களுடைய 4வது பாடல். நான் அந்த பாட்டு எனக்கு ஐயா அவர்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் நான் பாடியிருக்கிற எல்லா பாட்டுமே ஒரு முத்து முத்தான பாட்டு. எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு படத்துல வையம்பட்டி வாழைக்குட்டி அப்படி ஒரு பாட்டு. வையம்பட்டி வாழைக்குட்டி தப்பாட்டம் போடு தோளத்தட்டி அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு முழுக்க முழுக்க மலை சார்ந்த மக்கள் வாழ்வியல், நம்ம இயற்கையை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான பாட்டு. அந்த பாட்டு எனக்கு கிடைச்ச முதல் பாட்டு. நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். 2வது பாட்டு இடிமுழக்கம், மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. இடிமுழக்கத்தில் ரகுநந்தன் சார் இசையில் நான் அந்த பாட்டு நான் பாடியிருக்கிறேன். அந்த பாட்டு ரிலீஸ் ஆகலை, இல்லைன்னா அது ஒரு வரியை பாடியிருப்பேன். 3வது பாடல் வந்து ஐயா அவர்கள் ஒரு 100 பாடலை வச்சு ஒரு மிகப்பெரிய படைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாட்படு தேரல் அப்படின்னு. 100 இசையமைப்பாளர்கள், 100 பாடகர்கள், நிறைய பேர் இதில் வந்து அடையாளம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த இதில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான பாடல், அந்த 100 பாட்டிலையும் எவ்வளோ பாடல்களை படைத்த கவிப்பேரரசு ஐயா அவர்களுடைய வரலாற்று பாடல் நான் இசையமைச்சு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. நான் அந்த வேளையில் ஐயாவுக்கு நான் எப்போ என்னுடைய நன்றி அவருடைய பாதத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா சொல்லி தான் இந்த பாட்டு கூட, அந்த 4வது பாட்டு கூட எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் வந்து பொதுநலமாக ராம்ஜி சார் நிறைய படம் மியூசிக் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். சுயநலமாக எல்லா படத்துலையும் என்னைய பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் சார். அதனால ஐயாவுடைய வரலாற்று பாடல் மேற்கு தொடர்ச்சி மலையழைச்சு போகும், மேகாட்டு மூச்சு வாங்கி போகும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. எனக்கு எப்பெல்லாம் மனசு துன்பமா இருக்கோ அப்பெல்லாம் அந்த பாடலை கேட்பேன், அந்த பாட்டை பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான பாடல். 4வது பாடலை எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த வேட்டைக்காரி குடும்பத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் எல்லாம் போய் தியேட்டர்ல படத்தை பாருங்க, வாழ்த்துங்க, வளர்றோம். பாட்டுல 2 வரியை பாடுங்க. பாடுங்க. பொடி நடையா போவோமா காட்டுக்குள்ள, அந்த பாட்டு மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் லேட்டாக தான் வந்தேன், பாட்டு முடிஞ்சிருச்சு. ஆனால் ராம்ஜி சார் வந்து கடின உழைப்பாளி, நல்லா கம்போஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 பாட்டு தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னும் நிறைய பாடல்கள் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் 2-3 பாட்டு நான் கேட்டிருக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கையில தான் சொல்கிறேன், நிறைய படம் நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்க, எனக்கும் பாட வாய்ப்பு தரணும்னு வேண்டிக்கிறேன். மற்றபடி எல்லாருமே வாழ்த்துங்க. எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் வைரமுத்து சார். வேட்டைக்காரி பேரை எனக்கு இந்த படத்துல கொடுத்தலே ஒரு பெரிய விஷயம் தான். ஐ ஃபீல் பிளஸ். ரொம்ப நன்றி சார். ஸோ என்னன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 15 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்க. எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டா தமிழ் பேச தெரியாது. இருந்த கூட நான் எப்பவுமே தமிழ்ல தான் பேசுவான். எனக்கு தமிழ்நாடு எனக்கு என்னோட உயிரை மாதிரி தான். என்னோட முதல் படத்தை 2009ல ரிலீஸ் ஆயிடுச்சு, ரெனிகுண்டா. இப்போ வரைக்கும் அந்த படத்தை எல்லாம் ஞாபகம் வச்சிருங்க. அதே மாதிரி இனிமே இருந்த சஞ்சனா சிங் இல்லாம எனக்கு வேட்டைக்காரி பேர்ல கூப்பிடணும். எனக்கு நான் அப்படி ஒரு ஆசைப்படுத்துறேங்க. என்னன்னா, இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆக்ஷன் ஹீரோயினா முதலா நான் இந்த படத்துல தான் பண்ணியாச்சு. மோர் தென் 40 மூவிஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், இந்த மாதிரி ஒரு சாங், ரொமான்டிக், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ், அந்த மாதிரி நான் பண்ண இல்லை, முதலா பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுல கண்டிப்பா நான் இதை சொல்லதான் ஆகணும், நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். எல்லாம படம் எடுத்துருவான். பட் நம்ம படத்துல நம்ம டைரக்டர் காளிமுத்து சார், அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் 2 பேருமே அவ்வளவு கஷ்டப்படுத்த இந்த படம் எடுத்தாச்சு. கஷ்டம்னா என்ன, அந்த ஃபாரஸ்டுக்கு உள்ள வீடை தவிர எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை. எல்லாமும் கீழே இருந்த மேல 3 hours வாக் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ சாப்பாடு, ஒரு சிலிண்டர், அது எல்லாமும் கஷ்டப்படுத்து கீழே இருந்த மேல வந்துருக்கும். ஸோ அப்படிப்பட்ட எனக்கு இந்த கதை கேட்ட உடனே டைரக்டர் சார், நான் கேரவன் எனக்கு எந்தமே வேண்டாம், நான் கண்டிப்பா இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டா பண்ணியாச்சு. அப்புறம் இந்த படம் எனக்கு வாய்ப்பு வின்சன் அசோக் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு, அவங்க மூலியமா தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ரொம்ப நன்றி காளிமுத்து சார், அப்புறம் நம்ம ப்ரொடியூசர்.
நம்ம ப்ரொடியூசர் பார்த்தோன்னா ரொம்ப கடவுள் பக்தி அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதம். அவங்கள பத்தி பேசுதே பேசுனா நாளைக்கு வரைக்கும் பேசும் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க ஒய்ஃப் இந்த படத்துல நிறைய சப்போர்ட் பண்ணியாச்சு. பாதி படத்துல மேக்கப் பண்ணியாச்சு, கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். பாதி படத்தை நானே பண்ணியாச்சு மேக்கப் ஹேர். என்னன்னா அவளை கஷ்டப்படுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் வர வச்சுறதே அங்க பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த படத்துல என்டையர் டீமுக்கு கண்டிப்பா அவார்ட் கொடுத்துடும். என்னன்னா எல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுத்தி இந்த படத்துல பண்ணியாச்சு. நான் மட்டும் கஷ்டப்படுறது கிடையாது. டைரக்டர் சார் சொன்ன மாதிரி லாஸ்டா நான் இந்த படத்தை முடிச்சு கீழே வந்தா அழுதுட்டே வந்துச்சு. என்னன்னா என்னோட வாழ்க்கையில முதல்ல என்னோட அம்மா இந்த ஷூட்டிங் பார்க்க வந்துச்சு. அம்மாக்கு ஃபீவர் ஆன நாளைக்கு அதவே கடவுளை பாருங்க எப்படி பண்ணிச்சு. நாளைக்கு பேக்கப்னா இன்னைக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. நமக்கு தெரியாத எந்த ஃபீவர் மெடிசின் கொடுத்தா நெக்ஸ்ட் டே கூட நமக்கு ஒண்ணுமே தெரியல. அம்மா வாக்கே பண்ண முடியாது. 4 people எடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்து கீழே எடுத்து வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போறோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மலேரியா ஃபீவர் ஆயிடுச்சு என்னோட அம்மாவுக்கு. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அந்த பத்தி சொன்ன நான் ரொம்ப இமோஷனலான. என்னன்னா நான் மட்டும் தனியா கஷ்டப்படுறது கிடையாது. ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ நம்ம ராகுல் ஃபர்ஸ்ட் முதல் படம் ரொம்ப டென்ஷன்ல இருந்த சஞ்சனா, நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். எனக்கு அவளை தெரியாது. அதே மாதிரி இந்த படத்தை சாங் பத்தி கண்டிப்பா பேசுதாகணும். பவர் சிவா மாஸ்டர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு சப்போஸ் ஒரு ஸ்டெப் டைரக்டருக்கு பிடிக்கலன்னா ஆன் தி ஸ்பாட் அதை சேஞ்ச் பண்ணி அவளை கஷ்டப்படுத்த பண்ணிருக்க. அதே மாதிரி இது கண்டிப்பா சொல்லதான் ஆகணும். நம்ம படத்தை டைரக்டர் காளிமுத்து சார் அழுந்தாச்சு. அழுத ரீசன் என்னன்னா வின்சென்ட் சார் நம்ம ஷூட்டிங்ல வர வச்ச பாதியில ரெயின் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. சாப்பாடு இல்லாம ஒரு ஸ்டோனுக்கு கீழே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே தான் ஷூட்டிங் வந்துச்சு. அப்ப திடீர்னு எனக்கு யாரும் சொன்னா டைரக்டர் அழுதுட்டாங்க. நான் சொன்னேன் என்னாச்சு? அப்ப அவங்க என்ன சொன்னா, வின்சென்ட் சார் எனக்காவது வந்துருங்க, அங்க ஸ்டக்கா இருக்கு, தூங்கின பெட் இல்ல, சாப்பிட ஃபுட் இல்ல, இப்படி ஸ்டக் ஆயிடுச்சு. அங்க தண்ணி ரொம்ப ஜாஸ்தியா வர இடத்துல 2 இடத்த கிராஸ் பண்ணி தான் வரணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்படத்தை எடுத்த படதான் வேட்டைக்காரி. ஸோ நான் ரொம்ப ஜாஸ்தி பேசின டைம் எடுக்க மாட்டேன். கண்டிப்பா மீடியா நீங்க நினைச்சுன்னா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகலாம். ஸோ நீங்க கண்டிப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி எல்லாமே தியேட்டர் போய் படம் பாருங்க. நன்றி, வணக்கம்.